இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு ரெக்கார்ட் ஹைல லாஸ்ட் ஃப்ரைடே வந்து ட்ரேட் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன், யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் லாஸ்ட் தேர்ஸ்டே வந்து ரெப்போ ரேட் கட் வந்து 0.25% ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் இப்போதான் வந்து இந்த ரேட் கட் சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ். செகண்ட் வந்து ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங்ல லாஸ்ட் ஃப்ரைடே ஆர்பிஐ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. அதாவது 2025 இந்தியாவுடைய ஜிடிபி growth வந்து 7.25% இருக்கும். இதுக்கு முந்தைய கணிப்பு வந்து 7% இருந்தது. இப்போ உள்ள எக்கனாமிக்கல் பூஸ்டப், அந்த எக்கனாமிக்கல் டேட்டா, எக்கனாமிக்கல் growth இதன்படி 7.25% இருக்கும் அப்படிங்கிறது ஆர்பிஐ உடைய கணிப்பு. இது செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் தேர்ட் வந்து இன்ஃபிளேஷன் ரைட் நோ இருக்கிறத விட இன்னுமே கம்மியாகும். பிகாஸ் மான்சூன் ப்ரெடிக்ட் பண்ணது எபோவ் நார்மலா இருக்கும் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இன்ஃபிளேஷன் வந்து கண்ட்ரோலா இருக்கும். ஃபோர்த் வந்து பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி. ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல பிஜேபி பெரும்பான்மை பெறவில்லை என்றாலும் அவங்களோட கூட்டணி கட்சிகள் எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து பெரும்பான்மையான சீட்ஸ் வந்து அவங்க கொடுத்திருக்காங்க. சோ அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க, அது உறுதியாயிருச்சு. ஸோ பொலிட்டிக்கலா பிஜேபி கவர்மெண்ட் தான் ரூல் பண்ண போறாங்க அப்படிங்கிறது கிளியர் ஆயிருச்சு. ஸோ ஃபிஃப்த் வந்து பாத்தீங்கன்னாக்க இது வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலே பார்த்தோம், 23,000க்கு மேல ஒரு வாரம் கூட மார்க்கெட் வந்து எபோல க்ளோஸ் ஆகல. பட் இந்த வாரம் 23,000 எபோல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுவும் வந்து ஒரு பாசிட்டிவ் தான். நெக்ஸ்ட் எந்தெந்த செக்டார் வந்து கிளியரா இருக்கும் அண்ட் எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு, நிஃப்டினுடைய மூவ்மெண்ட் என்ன, இதை பத்தி இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். லெட்ஸ் ஃபேஸ் இட். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் லாஸ்ட் ஒரு 3 மந்த்தாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டியூரிங் இந்த எலெக்ஷன் அப்போ இங்கே பிரேக் அவுட் ஆயிருந்தது. பிரேக் அவுட் ஆகும்போது நம்ம கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனால் கூட வீக்லியில் பிரேக் அவுட் ஆகுதா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு 1 or 2 days வெயிட் பண்ணி பாருங்க அப்படிங்கிறத அந்த எலெக்ஷன் அன்னைக்கு, அதாவது டியூஸ்டே வந்து செவ்வாய்க்கிழமை எலெக்ஷன் அன்னைக்கு பிரேக் அவுட் ஆகும்போது மென்ஷன் பண்ணியிருந்தோம். மார்க்கெட்டை வந்து வீக்கெண்டில் பாருங்கள் பவுன்ஸ் ஆகி எங்கே வந்து நிற்குதுன்னு திருப்பியும் பழைய ஹைக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதே போல் டாப்பில் நம்ம கவனிக்க வேண்டியது, வேவ் லெவலான 23,120க்கு மேலே ஒரு முறை கூட க்ளோஸ் ஆகலை. இந்த முறை வந்து க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இது கிளியராக என்ன இண்டிகேட்னா, மார்க்கெட் வந்து ஒரு அப்சைடு பிரேக் அவுட், அப்சைடு வந்து பவுன்ஸ் ஆக போகுது. இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக வந்து நியூ ஹையை கொண்டு போகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 24,000 இருக்கும். அண்ட் 24,000 அண்ட் 24,100 இந்த லெவல் வரைக்கும் அப்சைடில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு கிளியராக நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஃபர்தராக எந்தெந்த செக்டார், பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், எந்தெந்த செக்டாரை வைஸாக நம்ம பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியும் கிளியராக சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகிருப்பாருங்க. நாட் ஓன்லி பேங்க் நிஃப்டி, பேங்கிங்கில் இருக்கக்கூடிய எல்லா செக்டாருமே கிளியராக பவுன்ஸ் ஆகிருக்கா. ஸோ இட் இண்டிகேட் மார்க்கெட் ரெக்கவர். இதில் வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு மீடியம் ரேஞ்சில் இருக்கிறது பிஎஸ்சி, பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ். இதில் வந்து நல்ல ஒரு ரெக்கவர் ஆகிருக்குது. ப்ரைவேட் பேங்க்ஸு, ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸு, இது எல்லாமே நல்ல ரெக்கவர் ஆகிருக்கு. அண்டு முக்கியமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வேண்டியது, பேங்க் நிஃப்டியில் வந்து ஹவலியில் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மொமெண்டம் வந்து இல்லை. மார்க்கெட் வந்து பொசிஷனல் சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. ஓகே, மண்டே வந்து ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்தால் கூட நமக்கு பெஸ்ட் சப்போர்ட்டுங்கிறது 48,400 இருக்கும். ஓகே, ஸோ பேங்க் நிஃப்டி ஓரளவுக்கு வந்து பேங்கிங் ஸ்டாக்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு ஸ்மால் கரெக்ஷன் வந்தால் கூட டுவோர்ட்ஸ் 48,400ங்கிறது பெஸ்ட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு லேக்னஸ் வந்து ஃபார்ம் ஆகும். சடனாக ஃபால் ஆச்சு அப்படின்னா 48,400 ஈவன் 250 வரைக்குமே இந்த ஃபால் வந்து அகெயின் பவுன்ஸ் ஆகலாம். ஓகே, ஸோ இதில் பெஸ்ட்டு செக்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் ஹைலைட் ஆனது பெஸ்ட்டு செக்டார் அப்படின்னாக்க உங்களுக்கு நிஃப்டி ஐடி தான். ஐடி செக்டார் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெக்கவர் ஆகிருக்கு. நம்ம நிறைய வீடியோஸில், நிறைய வீடியோஸ் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஐடி செக்டார் வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு. ஈவன் டவுன் சைடு பிரேக் அவுட் ஆனால் கூட அதை நம்பாதீங்க, மார்க்கெட் கண்டிப்பாக ரிஜெக்ஷன் ஆகிடும். இப்போது இந்த டாப்லேருந்து வரக்கூடிய இந்த ஒரு ட்ரெண்டையும் பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ ஐடி ஸ்டாக்ஸ் கிளியரான ஒரு டைரக்ஷனில்
அப்வர்டு டைரக்ஷனில் இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம 2 ஸ்டாக் வந்து எடுத்திருக்கோம். ஒன்று டிசிஎஸ். இது நம்ம ஆல்ரெடி இங்கே பிரேக் அவுட் ஆகும்போதே நிறைய வீடியோஸும் நம்ம சொல்லியிருப்போம். நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். 3650லேருந்து 620 இந்த ஜோனில் வந்ததுன்னா சப்போர்ட் எடுத்து கண்டிப்பாக ரைஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் பல வீடியோஸில். கரெக்டாக வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். ஸோ ஐடியில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஸ்ட்ராங்கான அப்வர்டு மொமெண்டம் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. இது ஒன்று. ரெண்டாவது வந்து ஹெச்சிஎல் டெக் வந்து பாருங்கள். ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டில் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகுதா. ஸோ இன்கேஸ் 1310லேருந்து 1360 இந்த ஜோன் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட்டிவ் ஜோனாக இருக்கும். வரும் வாரங்களில் நெக்ஸ்ட்டு ஒரு 6 மந்த் வந்து ஐடி செக்டாருக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்வர்டு மொமெண்டம் வந்து கொடுக்கலாம். ப்ரீவியஸ் ஹையும் டச் பண்ணிட்டு மார்க்கெட் அப்சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபைன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து பவுன்ஸ் ஆகக்கூடிய ஒரு செக்டார், ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு செக்டார் அண்ட் ஸ்டாக்ஸ். இதில் பையோ செல்லோ ரெக்கமெண்ட் பண்ணுறதோ கிடையாது. இது வந்து உங்களுடைய ஓன் டிசிஷன் தான். ஃபைன். இதுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக மார்க்கெட் ரெக்கவர் ஆனதில் ஆட்டோ செக்டாரை சொல்லிக்கலாம். ஏன்னா இந்தியாவுடைய ஜிடிபி வந்து லாஸ்ட் வீக் நம்ம அனாலிசிஸில் இந்தியாவுடைய ஜிடிபி வந்து ஹையர் ஆயிருக்கு. ஸோ மேனுஃபேக்சரிங் செக்டார்ஸ் எல்லாமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும். இதில் முக்கியமாக ஆட்டோ செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆட்டோ, எஃப்எம்சிஜி அண்ட் ஐடி செக்டார். இதுக்கு அடுத்து அப்படின்னா ரியல் எஸ்டேட் செக்டார். ஸோ இந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்து அடிஷ்னலாக ஃபார்மா செக்டார் வந்து அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அதையும் பற்றி பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பற்றியும் பார்க்கலாம். செக்டார் வைஸும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டாரில் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. இதில் முக்கியமாக நம்ம எடுத்திருக்கிறது டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் எத்தனை பேர் நம்ம வீடியோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுறவங்க நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியல. 850லேருந்து 860 இந்த ஜோனில் மார்க்கெட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக பை பண்ணலாம். பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்குமே இங்கேருந்து எவ்வளோ தூரம் பவுன்ஸ் பேக் ஆகிருங்க, 870லேருந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்டுக்கு மேலே பவுன்ஸ் ஆகிருக்கு. ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து 980க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆகும்போது இன்னும் ஃபாஸ்ட்டாக வந்து அப்சைட் ரைஸ் ஆகலாம். பிகாஸ் இங்கேருந்து டவுன் ஆகிருக்குது. ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு ஓவரால் பொசிஷனல் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது. செகண்ட் வந்து ஆட்டோ செக்டாரில் எம்என்டம் ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு மொமெண்டம் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பையிங் ப்ரெஷரில் இருக்கக்கூடிய ஸ்டாக் அப்படின்னா இந்த எம்என்டம் வந்து நம்ம சொல்லலாம். ஃபைன். இதுக்கு அடுத்து நீங்கள் ஃபார்மா செக்டார் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் கிளியராக ஒரு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ ஃபார்மாவில் பயோகான் நம்ம ஆல்ரெடி இங்கேருந்தே பார்த்துட்ருக்கோம். 265லேருந்தே பார்த்துட்ருக்கோம். மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிருக்கு. டுவர்ட்ஸ் மினிமம் 340 வரைக்கும் போயிடும்னு நம்ம சேனலில் பல வீடியோஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கு முன்னாடி வந்து கிளென்மார்க்குன்னு ஒரு ஸ்டாக் வந்து நான் சொல்லியிருந்தேன். அந்த ஸ்டாக்கும் வந்து டார்கெட் மேலே ரீச் ஆயிருந்தது. இப்போது இந்த ஸ்டாக்கும் வந்து அதனுடைய டார்கெட் ரீச் ஆகிருக்கு. ஃபர்தராக இந்த ஸ்டாக் வந்து 360 364 வரைக்குமே அப்சைட் பொட்டன்ஷியல் அப்சைட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. ஒரு நல்ல பையிங் ப்ரெஷர் பிரேக் அவுட் ஆன ஸ்டாக்ஸில் இதுவும் வந்து ஒன்று. ஓகே. ஸோ அகெயின் ஒரு முறை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பேங்கிங் எல்லாமே ரெக்கவர் ஆகிருக்கு. பட் பேங்க்கை விட நமக்கு பெஸ்ட்டு ரெஸ்பான்சிபிள் பெஸ்ட்டு பையிங் ப்ரெஷரில் இருக்குது அப்படின்னா ஒன்று ஐடி, ரெண்டாவது வந்து ஆட்டோ செக்டார், மூணாவது வந்து ஃபார்மா செக்டார், நாலாவது வந்து ரியாலிட்டி செக்டார். இந்த செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ரெக்கவரி ஜோனில் பையிங் ஜோனில் இருக்குது. அண்ட் ஃபிஃப்த்து வந்து எஃப்எம்சிஜி செக்டார் ஆல்சோ. ஸோ லாஸ்ட்டாக க்ரூட் ஆயிலினுடைய டெக்னிக்கில் வந்து பார்க்கலாம். க்ரூடை பொறுத்தளவுக்கு நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், மார்க்கெட் வந்து 6100ங்கிறது பொசிஷனல் சப்போர்ட்டு. இங்கேருந்து கண்டிப்பாக பவுன்ஸ் பேக் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். ஓகே. க்ரூட் வந்து இந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓவரால் ட்ரெண்ட் வந்து நமக்கு 6100 வந்து சப்போர்ட்டிவ் இருக்கும். கண்டிப்பாக இங்கேருந்து மார்க்கெட் வந்து 6240லேருந்து 260 வரைக்கும் வரும். கரெக்டாக இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிட்டு எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகிருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபாலோ ஆகிருக்கு. 193 வரைக்கும் ஃபாலோ ஆகிருக்கு. ஃபர்தராக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே.
ஸோ க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய டேஸில் மினிமம் 6400ங்கிறது ரெசிஸ்டன்ஸாகவும் 6480 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும். இது வந்து மார்க்கெட் வந்து ஃபாலான ஃபாஸ்ட்டில் மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகல பாருங்க. ஒவ்வொரு முறையும் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன், ஒரு அப்ஸ் அண்ட் டவுன், அகெயின் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஸோ இந்த வேலை தான் ஸ்லோவாக மார்க்கெட் ரெக்கவர் ஆகுது. ஃபர்தராக 6400ங்கிறதும் ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் 6480 ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். பாட்டம் சப்போர்ட்டுங்கிறது 6250 அப் டு 6200 250 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்ட் தான். பிகாஸ் உங்களுக்கு இங்கே இந்த இடத்துல பாருங்க, இந்த சப்போர்ட் வந்து இந்த இடத்துல இருக்க ரெசிஸ்டன்ஸு நமக்கு சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஓகே, இதெல்லாம் பேசிக்ஸ் தான். வேவ் லெவலில் எக்ஸாக்டாக எங்கே திரும்பும், வேவ் லெவலில் எக்ஸாக்டாக எங்கே டேர்ன் ஆகும், நெக்ஸ்ட் இம்பல்ஸ் எவ்வளோ போகும், இதை வந்து லைவ் மார்க்கெட்லேயே நம்ம கற்றுக்கலாம். நம்ம சேனல் வந்து டெலிகிராம் சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். லைவ் மார்க்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, லாஸ்ட் ஃப்ரைடே நான் போஸ்ட் பண்ணது, மார்க்கெட் வந்து நல்லா ரைஸ் ஆகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த இடத்துல மார்க்கெட் திரும்பும். 23,000ங்கிறது இன்ட்ராரே ரெசிஸ்டன்ஸு. இங்கேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு 60 பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் ஆகும்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் நான் சொன்னதுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 84 பாயிண்ட் வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 10-13க்கு என்ன நடந்திருக்கு நான் சொல்லும் போது அதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத லைவ் மார்க்கெட்டில் சார்ட் வச்சு கூட செக் பண்ணி பாருங்கள். ஃபைன். இந்த சேனலை வந்து லிங்க் ஃபஸ்ட்டு கமெண்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.